அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு ஜீரோ சம்பா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பூண்டு வச்சுருக்கேன். யாராச்சும் இப்போ தான் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக இந்த இஞ்சி சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம இஃப்தாருக்கு சஹருக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃபன் ரெசிபி ஏதாச்சும் செய்யறனாலும் நம்ம போட்டு செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டைம் நிறைய சேவ் பண்ணலாம். ரமலானில் அதிகமாக குரான் ஓதலாம், ஜிகிர் செய்யலாம். நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கிற மட்டும் ஒரு முக்கிய சிறப்பு உண்டு. நம்ம எது செஞ்சாலும் இரட்டிப்பு நன்மை உண்டு. நன்மை செஞ்சாலும் இரட்டிப்பு நன்மை. ஒரு நன்மை செஞ்சோன்னா 2 மடங்கு நன்மை. தீமை செஞ்சால் ஒரு தீமை செஞ்சால் 2 மடங்கு தீமை எழுதப்படும் நம்ம கணக்கில். நாம் அதிகமாக நன்மை செஞ்சு இறைவன் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயரிய பாக்கியத்தை தருவானான்னு சொல்லிட்டு நாம் துவா செய்வோம். அடுத்தது நான் பீன்ஸ் டபுள் பீன்ஸ் உரித்து வச்சுருக்கேன். ஸோ பச்சை பட்டாணி கூட உரித்து வச்சுருக்கேன். இதை நாம் ஒரு முறை சமைக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன கவரில் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதிகமாக ஐஸ் வாட்டர் சாப்பிடுறது, உடனே நோன்பு திறந்த உடனே இந்த நம்ம நோன்பு இருக்கோம் இல்லையா, நோன்பு திறந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பிறகு நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கணும். ஸோ நோன்பு திறந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கிறது வயிற்றுக்கு நல்லதில்லை. நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் என்னென்ன காய்கறி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அந்த காய்கறி மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இறைவன் நாடாமல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதில் ஒரு 6-7 மந்த் நான் வீடியோவே போடல, என்னுடைய ஃபோன் கெட்டு போனதால். ஸோ இதுவரையிலும் 145 சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்திருக்காங்க. வாட்ச் ஹவர் கூட அவ்வளோவா இல்லை. இறைவன் நாடினால் கண்டிப்பாக என் சேனலும் மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டவனை நம்புகிறேன். அதுக்கப்புறம் நீச்சத்து அதிகம் இருக்கிற காய்கறி நம்ம எடுத்துக்கணும் இந்த ரம்ஜானில். அது மட்டும் இல்லாமல் நாம் கறிவேப்பிலை கூட வாங்கினது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது கொஞ்ச நேரம் காத்தார போட்டுட்டு அந்த ஈரம் போகிற அளவுக்கு காத்தார போட்டுட்டு நம்ம உருவி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரமலான் டைமில் மட்டும் இல்லாமல் மற்ற டைமில் கூட நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த டைமில் அந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாம் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு சமைக்கிற டைமில். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாயம் காம்பு எடுத்துகிட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரமலான்னா நோன்பு கஞ்சிக்கு குட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பஜ்ஜி. ஸோ ஒருத்தர் கடலப்பருப்பு மாவில் கூட பஜ்ஜி செய்வாங்க. நான் ஆச்சி பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு இட்லி சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து நாம் வெங்காய பஜ்ஜியோ உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ இல்லை வாழைக்காய் பஜ்ஜியோ இல்லை முட்டை போண்டாவோ நம்ம எது விருப்பப்படுறோமோ எல்லாமே குட் காம்பினேஷன் தாங்க. நோன்பு கஞ்சிக்கு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அது நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதிகமாக குரான் ஓதுங்க. இந்த ரமலான் மாதத்தில் ஜிகிர் செய்யுங்க. நன்மையான வழியில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நாம் மிளகு கூட நம்ம வறுத்து பவுடர் பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீராமெத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது வெந்தய சீரகப்பொடி. அதுவும் நம்ம வறுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைமை மிச்சம் பண்ண முடியுமோ ரம்ஜானில் நம்ம சேவ் பண்ணி எந்த அளவுக்கு சிக்கிர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேங்க நான். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாலும் போதும். நம்ம எல்லா ஜூஸ்லையும் நம்ம இதை கலந்து சாப்பிடலாம், குளுக்கோஸில் கலந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ரோஸ் மில்கில் கலந்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லையா, நமக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லையா, அதனால் நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகாது. சர்பத்தில் கூட சேர்த்து சாப்பிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து சின்ன சின்னதாக உடச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும். அதுவும் வந்து இந்த மாதிரி ரோஸ் மில்கில், நன்னாரி சர்பத்தில் அதில் கூட நம்ம ஹீட்டாக இருந்துச்சுன்னா, கூலிங் ஆகணும்னா நம்ம அதில் கூட இது வந்து பாதாம் பிசின் கூட ஊற வச்சு அதையும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் கூட அது, நோன்பு வைக்கிறவங்களுக்கு ரம்ஜானில். வேர்க்கடலை கூட நாம் வறுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையை வறுத்து அதில் இருக்கிற தோல் நீக்கி அதையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக நோன்பு வைக்காதவங்க கூட இருக்காங்க ரம்ஜானில், இல்லை சின்ன குட்டி பசங்க, இல்லை பெரியவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வறுத்து தோல்லாம் நீக்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால ஸோ ஈஸியாக அவங்களுக்கு ஒரு டிஃபன் சட்னி அரைச்சி கொடுக்க முடியும் காலையில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஃப்தியாருக்கு இட்லி, பொங்கல், தோசை அந்த மாதிரி செய்யறதா இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து சட்னி செஞ்சுக்கலாம். ரொம்ப டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அதிகமாக நாம் குரான் ஓதணும் ரமலான் மாதத்தில். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. சில ஐட்டம்ஸ் நான் ரம்ஜானுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பாதாம், முந்திரி. இந்த பாதாம் வந்து டேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு நாம் வேணும்னா உள்ள கூட வைக்கலாம், முந்திரி கூட வைக்கலாம். ஸோ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து தூள் பண்ணி வச்சுக்கணுன்னா நாம் ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதாமில் கூட ஹரீரா மாதிரி நம்ம செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா டேட்ஸ், அதை ஸ்டோர் பண்ணி அதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சைனா கிராஸ் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சேமியா வாங்கி வச்சுருக்கேன் டிஃபன் செய்கிறதுக்காக. மக்ருனி வாங்கி வச்சுருக்கேன். ஆட்டா வாங்கி வச்சுருக்கேன். பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறதுக்காக. சுகர் வாங்கி வச்சுருக்கேன் மைன் ஜூஸ் செய்கிறதுக்காக. ஜூஸ் அதிகமாக குடிப்பாங்க ரமலானில், அதனால் சுகர் வாங்கி வச்சுருக்கேன். மிளகு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. வடை இல்லாமல் ரமலானா கஞ்சிக்கு நல்ல காம்பினேஷன் உளுத்தம்பருப்பு வடை செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். மாதுளம்பழம், கிர்ணிப்பழம். மாதுளம்பழம் வந்து நாம் கட் பண்ணி அதையும் வந்து நாம் டப்பாமல் டைம் இருக்கிறப்ப நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இஃப்தியார் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். மிளகு, சீரகம் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெந்தய சீரக பொடி. அதிகமாக நீர்ச்சத்து உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்